இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குதுல்ல, நிம்மதியாக ஒரு இடத்துக்கு கூட போக முடியல. அட ஏங்க நீங்கள் வேற, எல்லாம் சுடுதண்ணி அடுப்பில் தான் காய வைப்பாங்க. ஆனால் நான் பைப் ஓப்பன் பண்ணால் சுடுதண்ணி தான். ஏன்னா ஹீட்ரு போட்டிருப்பீங்க. ஹீட்டர்லாம் ஒன்றும் இல்லைங்க, மேலே கட்டாங்க சூடாகி சுடுதண்ணியாக வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்னு வாயில் சொன்னால் மட்டும் போதாது, மரத்தை வளர்க்கணும். இங்கே இருக்கிற மரத்தையே 4 விளைச்சாலை 8 விளைச்சாலைன்னு போடுங்கிடுறீங்க. 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை போடவும் தான் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் எல்லாம் நேரமாக போக முடியுது. அப்புறம் ஏன் வெயில் காலத்தில் மரத்தை கண்டா ஒதுங்குறீங்க? நம்ம தாத்தா காலத்தில் இருந்த மரம் கூட 100க்கு இப்போ 10% கூட இல்லை. உங்களை மாதிரி இந்த நாட்டில் நிறைய பேர் இருந்திருந்தா நாடு எங்கேயோ போயிருக்கோம். நான் நாளைக்கே போய் ஒரு மரத்தை வைக்க போகிறேன். இல்லை, நான் இப்போவே போய் ஒரு மரத்தை வைக்க போகிறேன். ஹலோ, என்னங்க திருப்பி அந்த தண்ணியில மரத்துக்கலையெல்லாம் ஒட்டிட்டு போனனால நம்ம ஒயர் பிஞ்சு போச்சு. இதோட 10வது தடவை புது ஒயர் வாங்கி 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 நம்ம சொத்தே போச்சு. இன்னைக்கு ஒரு வழி பண்றீங்களா இல்லையா? பொறுத்தது போதும், அந்த மரத்தை வெட்டுறவங்கள நாளைக்கு இல்ல இப்பவே போய் அந்த மரத்தை புடுங்க சொல்லு. அடப்பாவி ப்ரோ, ஒரு நிமிஷம் வாங்கலே. ஏன் ப்ரோ? பரவாயில்ல வாங்க ப்ரோ. ஏண்டா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அடி कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्धूला कर्तव्यं दैवमाह्निकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ. தம்பி, என்ன தம்பி இன்னும் விடிய கூட இல்ல? காலையில 5 மணிக்கே புறப்பட்ட, என்ன பஸ்ஸுக்கா? அட ஏங்க நீங்க வேற, பஸ் போனா கூட அடுத்த பஸ்ஸுக்குள்ள போய்க்கலாம். போன வருஷம் இந்தியாவிலேயே 3வது இடத்துல இருந்துச்சு நம்ம ஈரோடு. அதான் வெயில் வர்றதுக்கு முன்னாடி 5 மணிக்கு போயிருது, ரிட்டன் 6 மணிக்கு மேல வருது. கல்யாண வயசு வேற ஆகுது, கருத்துட்டோன்னா அதான் எனக்கு டைம் ஆகுது. நம்ம ரிட்டன் பார்க்கலாம். சரி தம்பி, சரி போயிட்டு வா. ஹலோ தம்பி, எங்கப்பா இருக்கா? அம்மா, நான் கொஞ்சம் வேலையா வெளியே வந்திருக்கிறேன், நான் அப்புறமா கூப்பிடுறேன். இப்ப போடுறா பால. இன்னைக்கு தேதி 30, ரேஷன் கடையில் இன்னும் பொருளே வாங்கல. அம்மா, ஃப்ரெண்டோட அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்மா, தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கிறோம். என்னங்க டாக்டர்? இதா வரேன் டாக்டர். அம்மா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். தண்ணி பிடிக்கணும், எங்க இருக்கா? கரண்ட் பில் கட்டணும், எங்க இருக்கா? கல்யாணத்துக்கு போகணும், எங்கடா போன? தம்பிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, பால் இல்ல. வர வர நீ பண்றதே சரியில்லை. நான் மட்டும் என்னம்மா பண்ணட்டும்? டேய், சரக்கெல்லாம் எடுத்து எங்கடா என்னடா பண்ணிருக்கேன்? அவன்கிட்ட சைடு சொன்னீங்களா? சொல்ற, மறந்துட்டு வந்துருவான். மச்சி, திருவிழாக்கு அத்தை ஊருக்கு வந்திருக்கேன்டா. என்னங்க தா வரேங்க. டே மச்சி, நான் அப்புறமா கூப்பிட்றேன்டா. இந்த வெயில் காலம் முடிகிற வரையும் வீட்டை விட்டு நான் வெளியவே வரமாட்டேன். என்ன பண்றான்? நான் வீட்லயே இருக்க மாட்டானே, போயிடுவானே. சரி பாப்போம். ஒருவேளை டவுட் வந்துடுச்சோ? எங்கே 2-3 நாளா வீட்லயே தாங்க இருக்கான். வெளியவே போகாத வீட்டுக்குள்ளேயே இருக்கான். ஆனா என்ன பண்றான், என்னென்ன தெரியல. ஐயோ, ஏண்டா வீட்டுல இருக்க சொன்னா கூட இருக்க மாட்டேன். 2 நாளா வீட்டுல இருக்கிற. என்ன பண்ணுது? தலை வலிக்குதான், வவுசு வலிக்குதான், என்னப்பா பண்ணுது? தலை சுத்தி கீழே விழுந்துட்டாமா. அச்சச்சோ, உடம்புல சத்தே இல்ல. அம்மா ஜூஸ் போட்டு கொண்டுட்டா. இந்தப்பா. என்னாச்சுப்பா? என்னாச்சு? கால் ரொம்ப வலிக்குதுமா. கால் அழுத்துட்டாப்பா.
தலைவலிக்குதா? தைல எடுத்துட்டா? ஹலோ மாமா டக்குன்னு பேட் எடுத்துருவாங்க, கிரிக்கெட் விளாட்லாம். நான் வரல, போயிட்டு வாங்கடா. முதல்ல எல்லாம் கூப்பிடாமே வருவீங்க, இப்போ கூப்பிட்டா கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க மாறிட்டீங்க மாமா. டேய் முதல்ல வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இப்ப வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெயில் அப்படி போடுது. வெயில் என்ன சாதாரணமா அடிக்குது. நானே எங்க அம்மாவை ஏமாத்திக்கிட்டு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுல மண்ணாளி போட்டுறாதடா. மம்மி தலை ரொம்ப வலிக்குது. ஏண்டா வீட்டுக்கு வாடா வாடான்னா வரவே மாட்டேன். இப்ப என்னன்னா குட்டி போட்ட போன மாதிரி வீட்லயே இருக்கிற. தலைவலிக்குதா உனக்கு? தலையே இல்லாத பண்ணிடுற. இங்க இருந்து ஏர் கூலர் காணா. டேய் இங்க இருந்து ஏர் கூலர் பத்தியா? இங்க எங்க இங்க இங்க எங்கடா? பாத்ரூம்குள்ள. பாத்ரூம்லயா? அதை வச்சு என்ன பண்ற? நான் பாத்ரூம் போறதுக்குள்ள அடிக்கிற வெயில ஈட்டி இறங்கி வேத்து ஊத்தும். அதனாலதான் ஏர் கூலர்ல காத்து வாங்கிட்டே பாத்ரூம் போறேன். பெட்ரோலுக்கும் இப்படி என்ன சாகடிக்கிறவரு. அடிக்கிற வெயிலுக்கு தொண்டெல்லாம் வறண்டுருச்சு. ஒரு ஜூஸோ மில்க் ஷேக்கோ குடிக்கலாமா? அண்ணா நீங்க டீல வருதானே? ஆமா. அண்ணா நீங்க தண்ணியோ டீ தானே அதிகமா குடிப்பீங்க? அட போடா, அடிக்கிற வெயிலுக்கு டீ மட்டும் குடிச்சேன் என் தொண்டெல்லாம் வெந்துரும். அடச்சி, நீங்களா ஒரு டீல வரா? லவ் பண்ற ஆளை கூட கழட்டி உள்ளனா டீயை விடக்கூடாது. அங்க ஒருத்தர் தெரியறாரா? எங்க? அவரு மழை வந்து இடி இடிச்சாலும் புயலே வந்தாலும் ஏன் சுனாமியே வந்தாலும் அடிக்கிற வெயில சுட சுட டீ குடிப்பாரு. ஏன்டா டே, என் தொண்டை ரொம்ப வறண்டு போச்சு. இப்ப ஏதோ கூலிங்கா குடிக்கலன்னா சரி போவோம். போயிட்டாங்களா? இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. ஒரு பாதாம்பால் ஐஸ் அதிகமா போட்டா போடுங்க. அச்சோ இவன் போவே இல்லையானோ. டேய் எங்க போற? மழையே வந்தாலும் புயலே வந்தாலும் சுனாமியே வந்தாலும் அடிக்கிற வெயில டீ குடிப்பேன்னு சொன்ன. அப்ப இது பேர் என்ன? போய் இவரோட என்ன கம்பேர் பண்றியடா? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அடிங். லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பக்கத்துல பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தேடி வரும். I'm